ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு குட்டி விலாக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த விலாக்லேயுமே சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டடான மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் இருக்குது. மறக்காமல் ஃபுல் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு மினி விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நான் தைராய்டுக்காக ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து சாப்பிட்றேன்னு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கொஞ்சம் அந்த வேல்யூஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதனால் அடிஷ்னலாக இன்னொரு ஒர்க் அவுட் கிளாஸுமே வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். இந்த 2 கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைமிங்ஸில் இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஸ்கூல் ஹாலிடேஸில் நம்ம எந்திரிக்கிற டைமே வந்து முன்ன பின்ன இருக்கிறதுனால ஈவினிங் 4 to 6 தான் வந்து அன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து செஞ்சிட்ருந்தேன். பட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கூட இருக்கும். ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன சாப்பிட்றேன்னா, பப்பாளி பழத்தில் ஃப்ளாக்ஸீட் பவுடர், அது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணது. அதுக்கப்புறமா சின்னமான் பவுடர், பட்டை பொடின்னு சொல்லுவாங்க, அது வீட்டில் அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே தான் வந்து என்னோடய பாப்பாவும் சாப்பிட்டாங்க. பெரிய பாப்பாவும் நானும் ஒரே டைமில் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம், பட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஐடிஸ்லேருந்து. இப்போ நான் பண்ண ஒர்க் அவுட் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 மந்த்துக்கு 1000 ருபீஸ் தான் கெட்டுற மாதிரி இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். அண்ட் டின்னருக்கு வந்து பாப்பாவுக்கு தோசை, அப்புறமா கத்திரிக்காய் வந்து கடைஞ்சி வச்சுருந்தேன். முந்தின நாள் பண்ணது தான், பட் புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ல அடுத்த நாள், அதனால் அவளுக்கு கடையலும். எனக்கு வந்து பார்லி கஞ்சி, அதுக்கப்புறமா குடமிளகாய் எக் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் மாவு வந்து வீட்டில் ஆட்டி கொஞ்ச நாள் ஆகுது. ஏன்னா லீவில் வந்து நிறைய வேலைகள் வந்து ப்ராப்பராக வந்து ஓட மாட்டேங்குது. எல்லாமே வந்து ஸ்கூல் ரொட்டீன் ஆரம்பித்தா தான் வந்து செட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதனால் வெளியே இருந்தால் வந்து மாவு, அதுக்கப்புறமா எக்கு, இது ரெண்டையுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வந்து யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் ரைஸில் தான் வந்து மாவு ஆட்டுவேன். பட் இப்போது ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால எதையுமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியறதில்ல. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஒரு 25+ இருக்கீங்கனாலும் சரி, 30+ இருக்கீங்கனாலும் சரி, 35+ இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னா இனிமேல் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு நல்ல ஃபுட் ரொட்டீன், ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட் மட்டும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. வித் ஒர்க் அவுட் தான் வந்து அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒர்க் அவுட் ப்ளஸ் குட் ஃபுட் ரொட்டீன் ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ஏதாவது இல்னஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு, அதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்கனாலும் அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக கொண்டு போகிறதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நமக்கு உமென்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 35+ மேலே வந்து போன் டென்சிட்டி அதெல்லாம் வந்து குறையும். அது வந்து ஃபுட்டால் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிறது மூலமாக தான் வந்து அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணவே வந்து முடியும். இப்போது பார்த்திங்கன்னா நான் 2 ஒர்க் அவுட் கிளாஸ் சேர்ந்துருக்கேன். பட் என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா 38 ஆகுது. இதை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக 38க்கு மேலே இல்லை 35க்கு மேலே தான் வந்து நீங்கள் அதிகமான ஒர்க் அவுட்ஸே வந்து பண்ணணும். அதாவது இன்டென்ஸாக உங்களோட மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான ஒர்க் அவுட்ஸு. ஸோ அதனால தான் வந்து நான் சேர்ந்துருக்கேன். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆரம்ப புள்ளியாவது வைங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா. நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய அம்மாக்கள் வந்து சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, என்னோடய குழந்தை வந்து சின்னதாக இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் வளரட்டும், இல்லை ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜாக இருக்குது, எனக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு 6th 7th வந்துட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், லெஷர், அதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் 80% நான் பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் கூட அப்படி சொல்கிறவங்களாகவும் இருக்கலாங்க. ஆனால் நேரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பிடிச்சு வைக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்மளோட ஏஜுமே வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்தந்த ஏஜில் என்ன நம்ம பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் குழந்தை இருக்காங்க, 6 மாதத்தில் நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னா அது 6 மாதத்தில் தான் கொடுக்கணும். ஒரு வயசில் கொடுக்குற ஃபுட்டு ஒரு வயசில் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி பிளானிங் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுக்குமே 25 இயர்ஸ்லனா
இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும், இந்த மாதிரியான எக்ஸசைஸ், இந்த மாதிரியான ரொட்டீன்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா தான் நம்ம பாடியை வந்து பாதுகாத்துக்க முடியும்னா அதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் கம்பல்சிவாக. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் குழந்தைய எப்படி நீங்கள் பார்த்துக்குவீங்களோ அதே மாதிரி உங்களையும் நீங்கள் பார்த்துக்க ஆரம்பிங்க. அண்டு இந்த ஹெல்த்தியான ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்துடுமானா அது கஷ்டம். இது வரைக்கும் நம்ம இது மாதிரி பண்ணலை அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பிக்கலாம். எல்லா வேலையும் நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு நாளில் ஏதாவது ஒரு வேலையாவது நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அஃபர்ம் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பெட் டைமுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த டேயில் வந்து ஏதாவது ஒரு மீலாவது நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு 21 டேஸ் நீங்கள் கொண்டு போகும்போது அடுத்த 2 வேலையாக அதை மாற்றுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 வேலையாக இப்படி மாற்றும்போது ஒரு 3 months to 6 monthஸில் 3 மீலுமே வந்து ஹெல்த்தியான மீலாக வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஃபிசிக்கலி நம்ம வந்து நல்ல ஒரு ஃபுட் ரொட்டீன், நல்ல ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனுக்கு வரணும். இதுதான் பேசிக் திங். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லா ஹோம் மேக்கர்ஸும் ஒரு 20 minutes ஆகுது மெடிடேஷன் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தாண்டி நிறைய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த மெடிடேஷன் தீர்வாக வந்து இருக்குது. முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெடிடேஷன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னோடய ஈவினிங் டு டின்னர் ரொட்டீன்குள்ளே வர சில ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோவில் ரெசிபீஸை வந்து கிளியர் கட்டாக வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். இந்த டே வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அன்றைக்கி எனக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருந்தது. அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டீடாக்ஸ் வாட்டர், நான் அந்த சாமோலில் டீ வந்து குடிச்சிட்டு சூப்பராக வந்து கொஞ்சம் நேரம் புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு மைல்டு வாக்கிங். இதோட இந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி தான் என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து இன்றைக்கி போயிடுச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த vlogல உங்களுக்கு எது மோட்டிவேஷனாக இருந்தது, நீங்கள் என்ன டேக்அவே பண்ணீங்க இந்த வீடியோவிலேருந்து அப்படின்னு சொல்லியும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.